நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தொகுதி மறுவரையறை பத்தி பேசுறதுக்காக தான் 3 கட்சி சார்ந்தவங்களும் வந்திருக்காங்க. அதாவது அணில் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் தற்சார்பு பொருளாதாரம்னு உருட்டக்கூடிய தம்பிகள் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இலை கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க பேசலாம். சார், இப்போ தொகுதி மறுவரையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது தொகுதி வருவரை பத்தி இந்த ஆளுங்கட்சியில என்ன பேசியிருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஆமா சார், உங்க தலைவர் என்ன சொல்லிருக்காங்க சார்? எங்க ஆளுங்கட்சி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அந்த ஆளுங்கட்சி தலைவர் என்னங்க பேசினாரு? அவர் ஒண்ணுமே பேசல. என்ன பேசினாரு? ஆளுங்கட்சியை விடுங்க, உங்க தலைவர் என்ன சொல்லிருக்காரு? எங்க தலைவர் பேசுனதை விடுங்க, அவர் ஏதாவது பேசிட்டு போறாரு. இங்க ஆளுங்கட்சி அதுக்கு என்ன பண்ணுச்சு? என்ன சொன்னாரு? ஏங்க அவங்க அந்த ஆளுங்கட்சி அதாவது இதுக்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கணும். என்ன பண்ணுச்சு? உங்க தலைவர் எதிர்கட்சி தலைவர் தானே, அவர் என்ன சொன்னாரு? அது எது எங்க தலைவர் அது அடுத்த விஷயங்க. எங்க தலைவர் அவர் மேல அந்த இதை பத்தி கேக்குறாரு, அது வேறங்க. இங்க இருக்கிற ஒரு எதிர்த்து பேசுறீங்க. ஸ்டாலின் அவர்கள் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கருப்பு கொடி போராட்டம், கருப்பு சட்டை போட்டு போராட்டம், நகலை எரிக்கிறது எல்லாம் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. உங்க தலைவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஏங்க எங்க தலைவர் எப்பா சும்மா பேச பார்த்தாது. என்ன பேசணும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் பத்தி சொல்லுங்க, தொகுதி மறுவரை பத்தி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, டீலிமிட்டேஷன் இந்த நேரத்துல எதுக்கு 500 1000 செல்லாதுன்னு அறிவிக்கணும் சொல்லுங்க. ஏன் அறிவிக்கணும்? அது வேற, அது இல்ல. அவர் டிமானிட்டேஷன் அத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. தொகுதி மறுவரையறை தமிழும் புரியல, இங்கிலீஷும் புரியல. அதுங்களா இந்த இது எம்எல்ஏ தொகுதியை இது எம்பி தொகுதி ஏத்துறானுங்க அதானே? எனக்கு எல்லாம் தெரியுமா? நான் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். நாங்க தளபதியோட ஆளுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப எதுக்கு நீங்க ஏத்துறீங்களா? நாங்க என்ன கேக்குறோம், ஏத்தின்னு போங்க. அவ்வளவுதான், ஏத்திட்டு போங்க. இதுல என்ன இருக்கு? ஏத்திட்டு போங்க. எங்க தளபதியே சொல்றீங்க கேளுங்க. எங்க தளபதி ஒரு பேப்பர் அறிக்கை தான் விட்டாப்புல, அவ்வளவுதான். டெல்லியே அடிங்க, அவசரமா நாடாளுமன்றம் கூட்டுறாங்கன்னா எங்க தளபதியே அறிக்கை விட்டாருடா. என்ன எழுதினாரு எனக்கு படிக்க நேரம் இல்ல. படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த விவாத மேடையில தீயா கழிச்சு நான் சொல்றது டிஎம்கே இதுக்கு என்னங்க பண்ணுச்சு? இருங்க, நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த தற்சார்பு பொருளாதாரத்துல இந்த இதெல்லாம் வேணாங்க. எங்க அண்ணன் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் டீலிமிட்டேஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்மளுக்கே நம்ம எல்லாமே நம்மளே பண்ணிட்டுனா இவங்கள நம்ப வேணாம்ல. இல்லைங்க, நம்ம என்ன கேக்குறோம்னா, தொகுதியை நீங்க அதிகமா பண்றீங்க, அது போல திமுகவும் இந்த 234 534 ஆகுனா என்ன? நான் கேக்குறேன், 534 ஆகுனா என்ன? சரி, அதனால என்ன யூஸ் நினைக்கிறீங்க? நான் பல தொகுதிக்கு சீயை கொடுப்பு வாங்கியிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொகுதிக்கு 5 சீனா 534க்குன்னா எவ்வளவுன்னு பாருங்க. ஏற்கனவே 234 தொகுதியில நிக்க வைக்க ஆள் இல்லாம தான் மத்த கட்சியில இருந்து நிக்க வச்சிருக்கீங்க. 534 எப்படி நிக்க? 234 534 மாத்தணுங்கிறது முட்டாத்தனமான பேச்சு. அது டிஎம்கே பண்ணணும்னு பேசிட்டு இருக்காருங்க அவரு. ஃபர்ஸ்ட் அவர் எடப்பாடி என்ன சொன்னாருன்னு சொல்லுங்களேன். எடப்பாடி என்ன சொன்னாரு நீங்க அதை சொல்லுங்க. அக்னி குஞ்சு சும்மா இருக்கணும். எடப்பாடி என்ன பேசுறாரோ அது நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியா இருந்தவங்க என்ன பேசுறாங்க எப்பவுமே தளபதி பேசுறதா முக்கியமே. சரி, எங்க அண்ணன் கத்தா எவ்வளவு தொகுதியில பேசிட்டு இருக்காரு, இத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் கேளுங்க அவர் பேசுறத பத்தி. அவர்கிட்ட பொதுச் செயலாளர்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. எல்லாருமே பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க, நீங்களும் போறீங்க. உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சதே வெளில சொல்றீங்க, ஓகே. ரத்து பண்ணா ஏன் சொல்ல மாட்டீங்க? நாங்க 5 தொகுதிக்கு 4 மணி நேரம் கேக்குறோம். எங்க தலைவர் வந்தாலே ஜனம் வந்துக்குது. அப்போ ஒரு தொகுதிக்கு மேல எங்க தலைவரால போக முடியல. அதனால நாங்க அது கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்குது. பிளான் பண்ணி தான் மேடம் அவங்க அப்படி கேட்கறது. அது கேன்சல் பண்ணு. ஏதாவது ஒரு தலைவர் 8 மணி வரையும் தேர்தல் ஆணையமே பர்மிஷன் கொடுத்துருக்குது, நீங்க போயிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்ட்டு. ஆனா 6 மணியோட வீட்டுக்கு போறோம்னு கிளம்பி போற ஒரு தலைவர் எங்க பாத்துருக்கீங்க நீங்க? நீங்க எங்க தலைவரை சாதாரணமா நினைச்சுன்னு இருக்கிறீங்க. சாதாரணமா தான் இருக்கு. ஆமா, மயிலாப்பூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு கும்மிடி பூண்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரானுங்க.
பாத்துக்கோ அப்புறம் எப்படி போவாங்க சார் கரெக்டா? பேச போறது 10 நிமிஷம், உங்களுக்கு எதுக்கு சார் 4 மணி எங்க நேரம் பேசுறாரு? வெறும் ரோட் ஷோ தானே போய் நிக்கிறாரு. அதுலயே பாதியில இறங்கி ஓடுறாப்ல வீட்டுக்கு. பாத்தீங்களா எங்க கட்சி எதிரின்னா எல்லாம் வரீங்க. என்ன காரணம்? அவ்வளவு பயமா எங்க மேல? என்ன காரணம் சொல்லுங்க. அதாவது சரி, ஏன் உங்க வேட்பாளர் வந்து எடப்பாடி தொகுதியில மட்டும் வாபஸ் வாங்கி காண போயிட்டாரு? எங்க அவரு? அவன் என்னாண்ட நல்லாதாம்மா பேசினா, என்னாண்ட அவன் நல்ல அமௌண்ட்லாம் குத்தாப்புல, என்ன பேசினாப்புல தெரில, எவ்வளவு வாங்கினாப்புல தெரில, போயிட்டாரு. இப்பா என்னப்பா சும்மா இப்பெல்லாம் இப்ப என்ன வாங்கினாங்கன்னா நாங்க கொடுத்து அமுச்சு விட்டோமா? குத்துருப்பீங்கோ? என்ன பேசுறீங்க? என்ன யாருக்கு பேசுறீங்க? தெரியும்? குத்துருப்பீங்கோ, என்ன பேசுறீங்க? குத்துருப்பீங்கோ, எங்களுக்கு தெரியும். நான் வாங்கினா நாங்க எங்க ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும். அம்மா சி எங்களாண்ட எத்தனை வந்து குடுக்குறான்னா எம்மா சி உங்களாண்ட குத்துருப்பான். சொல்லுங்க. தேவையில்லாம இதெல்லாம் தேவையில்லாத இது. அதாவது மத்த கட்சிக்காரங்களுக்கு இன்னொரு கட்சிக்காரங்களை பார்த்தா பயம் வரும். பாத்தீங்களா? ஆனா இந்த ரெண்டு கட்சிக்காரங்களுக்கு கட்சி தான். தான் இந்த கட்சிக்காரங்களுக்கு தான் இவங்க கட்சிக்காரங்களை பார்த்தாலே பயம் வருது. தலைவரே தெரிச்சு விடுறாரு கட்சிக்காரனை பார்த்து. சரி, உங்க தலைவர் என்ன சொன்னாரு டீலிங்? ஏங்க அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இத பத்தி ஏங்க பேசுறீங்க? எங்க தலைவர் ஏதாவது சொல்லுங்க. டெல்லியை பகைச்சிக்க முடியாதுங்க எங்களால. உண்மையை ஒத்துக்கிட்டீங்க? இல்ல அப்படி கிடையாதுங்க. நம்ம என்னன்னா இப்போ வந்து நாங்க வந்து இப்போ ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வந்து நிதியெல்லாம் எங்க இருந்து வாங்கணும்? டெல்லியில இருந்தா வாங்கணும். இப்ப அவங்கள போய் பகைச்சிக்க முடியுமா நம்ம? சும்மா அதெல்லாம் இல்ல. அதுக்குதான் தற்சார்பு பொருளாதாரம் தேவைன்னு சொல்றது. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்போ வீட்டுக்கு வாழை மரம் கொடுத்தனா அவன் பொழைச்சுப்பான். அந்த காலத்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிதி தேவைப்படும். டெல்லியில இருந்து நிதி வாங்கணும், நம்மளே எல்லாமே பண்ணிப்போமே. ஹைவேஸ் ஃபுல்லா இது போட்டுருவோம். ஹைவேஸ் ஃபுல்லா வாழை மரத்தை வச்சுட்டோம்னு வச்சுக்க, காத்தடிச்சுன்னா சோலார் பேட் வைப்போம். ஹைவேஸ் ஃபுல்லா கரண்ட் பில்லு கட்டவன யாரும் ஃப்ரீ. இதான் தற்சார்பு பொருளாதாரம். அந்த சோலார் பேனல் எல்லாம் யாரும் திருடிட்டு போகாம அங்க 2-4 ராணுவ வீரர்கள் நிப்பாட்டி இல்ல நீ சோலார் பேடு போட்டீங்கன்னா அப்புறம் எங்க தளபதி வந்து ரோட் ஷோ பண்ணும்போது அதை மட்டப்பால்க நினைச்சு மேலே ஏறி உட்காந்துருவானுங்க. அப்புறம் அது ஒஞ்சிச்சுன்னா எங்களாண்டா வந்து கேட்காதீங்க. அவர்தான் நான் சொல்வேன். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரோட் ஷோவே அனுமதி இல்ல, அப்புறம் எப்படி நீங்க பண்ணுவீங்க? உனக்கே அனுமதி இல்லாம ஆகிடுவாங்க. பாக்குறியாப்பா? உன்னை விட எங்களோட சோசியல் மீடியா டீம் அசிங்கமா பேசுவாங்க. கேவலமாக்கி விட்டுருவோம் நாங்க. எங்க அண்ணன் நேர்லயே பேசுவாரு அசிங்கமா. இல்ல, அசிங்கமா பேசுறது நீங்க போட்டி கிடையாது. யாரோட வாரும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுதான் இங்க போட்டி. எங்களாடுதாமா, எங்களோட மட்டும்தான். மாநிலத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகியும் படுமோசமா வச்சுக்கிறானுங்க. மாநிலம் ஸ்ரீலங்கால இருந்து வரும், லண்டன்ல இருந்து வரும், கனடால இருந்து வரும். காலு பாக்குறியா? போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க மேடம். இதெல்லாம் ஒரு பெருமையா மேடம்? இதெல்லாம் அசிங்கமா இருக்கு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு. அது ஐடிவிங்க அந்த சின்னம்மா கால்ல பூந்து ஓடுனீங்களே, இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன 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 பேசுறீங்க? இன்னொன்னு சொல்றேன்டா. அதே சினிமா பக்கத்துல இந்த சோப்பால முன்னாடி முனையில வந்து உட்கார்ந்து இப்படி கை கட்டி உட்கார்ந்தவன் தான்டா இவங்க தலைவர். இப்பெல்லாம் பேசுவாதான் இவர் தலைவர். அந்த சின்னம்மா பேசிதான் போயிட்டு அப்பாவும் புள்ளி இப்படி நின்னாங்களே கொடநாடுல. அதோடவா சின்னம்மா அதுதான் கூட இருப்பாங்க இவங்களும். இவங்க இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க. தம்பி, எங்க தலைவர் அன்னைக்கு போனதுக்கு காரணம் வேற. அன்னைக்கு வந்து அங்க வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல படம் சீடி எடுத்துன்னு வாப்பா, நான் பாக்கணும் உங்க படம் அப்படின்னாங்க. அதனால அவர் வந்து வேற வழி இல்லாம அன்னைக்கு சுறா படம் எடுத்துன்னு போய் குத்தாப்புல சீடி நல்ல படம். அதுக்காக தான் ஒரு கொடநாடு போனாப்புல தவிர. அதாவது தலைவா படத்தை பார்த்து அவங்களே ரிலீஸ் பண்ணலாம் தான் நினைச்சாங்க. அதுல சுறா படத்தை பார்த்தோன்னே ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கெஞ்சி விட்டுருக்காங்க போல. தேவையில்லாம பேசாத தம்பி. 2026ல கட்சி காணாம போயிடும். 254 நாங்க தான் ஜெயிப்போம். 22 வேட்பாளர் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. தொகுதியே தப்பா சொல்லிட்டு இருக்காரு. நான் பாண்டிச்சேரி சேர்த்து சொன்னேன்பா. அப்படி சேர்த்தா கூட 254 வந்து புரியல எனக்கு என்ன கணக்கு இது. 10 ஆப்போசிட் ஜெயிச்சுட்டு போட்டுன்னு விட்டு கொடுத்துருக்கோம். சரி சரி, இன்னும் 5 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க? சொல்லி முடிச்சிருங்க, டிபேட் ஷோ முடிச்சிருங்க. அவங்க தலைவர் என்ன சொன்னாரு அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. டிபேட் ஷோ முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிக்கணும் முடிங்க, அப்புறம் என்ன திருப்பி இங்க வந்து கேக்குறீங்க? கடைசியா உங்க தலைவர் என்ன சொன்னாருன்னா சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா, ரஜினி, அஜித், சூர்யா பேன்ஸை வலிச்சு போடுறதுக்காக ஃபேக் நியூஸை ரெடி பண்ணிக்கிறோம். அதை பரப்பி விட்டு தூக்கி நாங்க வந்து அந்த ஓட்டை வாங்கி வருஷம் ஃபுல்லா எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் அவங்களுக்கு ஐஸ் வச்சா ஓட்டு போட்டுருவாங்களா? அது நாங்க பண்றோம், நாங்க பண்ணிடுவோம். விஜய் அழுகுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சோன்னா போதும் போட்டுருவானுங்க. நாங்க ஜெயிச்சுப்பானுங்க. அதுதான் காத்துனுக்குறானுங்க எல்லாம். பொழப்பு ஒரே பொழப்பு இல்லை. என்னங்க சின்ன புள்ளத்தனமான அரசியலா இருக்குங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க.
எங்க ஸ்ட்ராட்டஜியே வேறங்க. இந்த அப்படி கீழே படுக்கிறது. ஏங்க இதை கொண்டு வராதீங்க. ஏங்க எப்பயே நடந்தது ஏங்க இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு ரொம்ப ஏங்க, பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம். ஏங்க முடிங்க, நீங்க முடிங்க. அவர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. எங்க இதுல சொல்லுறதுலாம் கூடாதுங்க. நாங்க ரகசியமா வச்சிருக்கோம். சொன்னா சிரிச்சு விடுவாங்க. என்ன முட்டாத்தனமா ஆமா, இருக்குன்னு டேபிள் கீழ போன சிரிச்சா அது ஏங்க, பாருங்க. என்ன இப்ப முடிக்கிறீங்களா இல்ல டேபிளுக்கு சரி, அடிக்கிறாங்க? மே 4க்கு அப்புறமா வந்து உங்களை மீட் பண்றேன். மறக்காம வந்துருங்க. நன்றி. நன்றி மேம்.